ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 மாதிரி வினாத்தாள் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பகுதியாக ஃபஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம். சரியான கலைச்சொல்லை பொறுத்துக்க. இப்போ பேட்ரிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், மெர்சினா கருணை. ஈக்குவேட்ரேஷன் கலைச்சொல்லறிக குதிரையேற்றம். வாக்கியம் 1, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். வாக்கியம் 2, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். வாக்கியம் 1, 2 சரி. இன்புற்று ப்ளஸ் இருக்க சேர்த்து எழுதுக. இன்புற்றிருக்க. ஆப்ஷன் ஏ. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் எனும் கூற்றை கூறியவர் மணிமேகலை. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. கடற்பணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பாரதிதாசன் எழுதிய பிசிலாந்தியார் என்பது எவ்வகை நூல்? நாடக நூல். வேளாண் வேதம் எனப்படும் நூல் எது? நாலடியார். ஒரு எழுத்து ஒரு மொழி. ஐநா தலைவன், நேனா அன்பு, பேனா மேகம், வவுனா கவர். ஏற பரியாகுமே. இதில் பரி என்பதன் பொருள் குதிரை. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரி. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். இதில் அனைத்துமே சரி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல். கூற்று 1, பழமொழி நானூற்றின் ஆசிரியர் மூன்றுரை அறையினார். கூற்று 2, இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இரண்டும் சரி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது பாளையங்கோட்டை. அக்ரோனமி கலைச்சொல் உழவியல். கூற்று 1, தமிழின் முதல் தூது நெஞ்சுவிடு தூது. கூற்று 2, அதிகமாக தூது அனுப்பியவர்கள் ஆழ்வார்கள். கூற்று 1, 2 சரி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இக்குறையில் பயின்று வரும் அணி எது? ஊமை அணி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன். இக்கூற்றை கூறியவர் முகமது இஸ்மாயில். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். சரியானதை தேர்ந்தெடுக்க. இதில் எதுனா சின்சியாரிட்டி வாய்மைதான் சரியானது. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அகரவரிசைப்படி சீர் செய்க. ஆப்ஷன் ஏ தான். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. வேர்ச்சொல் அறிக. கண்டான் கான். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பரணி. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இக்கூற்றை கூறியவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் மின்தொடர் குற்றியலுகரச் சொல் எது? ஆப்ஷன் டி கன்று. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை எனும் கூற்றை கூறியவர் சுரதா. ஒரு சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் ஔகார குறுக்கம். யாண்டு என்பதன் பொருள் எங்கே. முத்துராமலிங்க தேவரை தேசியம் கத்த செம்பல் என பாராட்டியவர் திருவிக்கா. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராப்பி சேது பிள்ளை. எலக்ஷன்ஸ் கலைச்சொல்லறிக. பேச்சாற்றல். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். எழுத்துக்கள் பிறக்குமிடம். வல்லினமை மார்பு, மெல்லினமை மூக்கு, இடையினமை கழுத்து, ஆயுத எழுத்து தலை. சரியான மரபு தொடரை தேர்க. புறா குணுகும். இதான் கரெக்டு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் எனப்படுபவர் வாணிதாசன். விழுந்ததெங்கே பிரித்தெழுதுக. விழுந்தது ப்ளஸ் அங்கே. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏவல் வினைமுற்று சொல்லியது? ஓடு. உலக ஈர நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. இதான் கரெக்டு. ஏவல் வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விடைவு தொடர். கலைச்சொல் அறிக. லோகஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. பெயர்ச்சொல் எது? ஆப்ஷன் டி பார்த்த. ஊமை தொடரின் பொருள் அறிக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் எவை? அனிச்சம், குவளை. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. வழக்கு டேஷ் வகைப்படும். வழக்கு 2 வகைப்படும். ஐ என்னும் எழுத்துக்கு இணைய எழுத்து எதுனா இ. ஐ ஈ சொல்லுவோம். மெல்லினத்திற்கான இணைய எழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அனைத்துமே. எழுதினான் என்பது டேஷ் வினை பகுப்பதம். 871 என்ற எண்ணின் தமிழெண்? ஆப்ஷன் சி ஆ ஏ கா. அறம்போலும் கூர்மையரானும் மரம்போல் யார்னா மக்கட்பண்பு இல்லாதவர். கலைச்சொல் அறிக. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். பொருள் தருக. செரா அமை. ஆப்ஷன் ஏ வெறுக்காமை. கூற்று 1, பிரம்பு என்பது கொடிவகையைச் சேர்ந்த தாவரம். கூற்று 2, இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங்.
ஆப்ஷன் 1 2மே சரி. கயிறு ப்ளஸ் கட்டில் சேர்த்து எழுதுக. கயிற்று கட்டில் ஆப்ஷன் ஏ. தண்டுடுக்கை தாளாந்தக்கை சாரணடம் பயில்வார். இடம்பெறும் நூல் எதுனா சம்பந்தர் தேவாரம். தொகைநிலைத்தொடர் டேஷ் வகைப்படும். 6 வகைப்படும். அன்மொழித் தொகை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. வெறியி இதில் பொருள் வந்து ஆப்ஷன் சி 5. அக்களத்து பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆ ப்ளஸ் களத்து. களந்தந்த பொற்பரிசம் கடித்தோணியால் கரை சேர்க்குது. இடம்பெற்ற நூல் புறநானூறு. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். டேனிங் கலைச்சொலரிகள் தோல் பதனிடுதல். கலிங்கத்து பரணியில் உள்ள தாழிச்சிகள் 599. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து 2 வீடியோவை பார்க்கலாம். பார்ட் 1 75 கொஷின் நம்ம